ஒரு அனிமேட்டட் மூவி உங்க மனசு நோக்கி உங்களை அள வைக்கும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன கண்ணீர் துளியாவது வர வைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க நம்புவீங்களா? அது என்ன மூவி அப்படின்றது இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இமேஜ் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த இமேஜை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இதை தெரிஞ்சு ஷேர் பண்ணியிருப்பீங்க, பல பேர் இது வந்து தெரியாம தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்காக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லிடுவோம். அப்போ தான் இந்த இமேஜுக்குள்ளே இருக்க விஷயங்கள் எதுக்காக இப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது புரிய வரும். அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர் தான். இது வந்து ரொம்ப காலங்காலமாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்காகவும் மதத்துக்காகவும் தான் நடக்குது. இஸ்ரேல் வந்து அந்த பாலஸ்தீனை முழுசாக கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பாலஸ்தீன் மேலே போர் தொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த போருக்கான பேசிக் காரணம். இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இங்கே அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் மக்கள் தான். பாலஸ்தீன் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போரில். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இதை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் போய் பாருங்க, ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற விஷயம் ஏன் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, பாலஸ்தீனில் இருக்க ஹமாஸ் என்ற அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலில் ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணுறாங்க. அது எங்கே தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அந்த ஹமாஸ் என்ற அமைப்பை வந்து நம்ம திருப்பி தாக்குதல் பண்ணோம் அப்படின்றதுக்காக பாலஸ்தீனில் நிறைய இடத்துல தாக்குதல் பண்றாங்க. அப்படி ஒரு இடம் தான் ரஃபா. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் மக்கள் அவங்க சொந்த நாட்டிலேயே அகதியா இருக்காங்க அப்படின்றதுதான் மேட்ரு. அவங்களோட சொந்த நாட்டிலேயே எங்க போகணும், எங்க போய் தங்கணும்னு தெரியாம கிடைக்கிற பாதுகாப்பான இடத்துல சின்ன சின்ன இடத்துல போய் தங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடம் தான் ரஃபா. இந்த இஸ்ரேல் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரஃபா என்ற இடத்துல வந்து ஹமாஸ் அமைப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க தாக்குதல் பண்றாங்க. பட் அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா ஏன்னு தெரியல. ஏன்னா அங்க அகதிங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது பாலஸ்தீன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி அவங்க தாக்குதல் பண்ணதுல நிறைய பொதுமக்கள் இறந்து போனாங்க, நிறைய சின்ன குழந்தைங்க இறந்து போனாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்ல நிறையவே இருக்குது, ரொம்ப கொடூரமா இருக்குது. ஸோ இஸ்ரேல் தாக்குதல் பண்ண அந்த ரஃபான்ற இடத்துல நிறைய குழந்தைங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உலகத்தில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற விஷயம் ட்ரெண்டிங் பண்ணாங்க. அதுக்கு திரும்ப இஸ்ரேல் வந்து என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்கள் அக்டோபர் 7ஆம் தேதி எங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஹமாஸ் என்ற அமைப்பு அக்டோபர் 7ஆம் தேதி இதே மாதிரி தான் ஒரு தாக்குதல் பண்ணாங்க. ஆனா இங்கதான் ஒரு வித்தியாசம் இருக்குது. இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணது ஒரு அமைப்பு, பட் இங்க பாலஸ்தீன்ல மேல தாக்குதல் பண்ணது ஒரு நாடு, ஒரு நாட்டோட ராணுவம். இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்க ஒரு நாடு, ஒரு நாட்டோட ராணுவம் திருப்பி தாக்குதல் பண்ணனா ஒரு ராணுவ தளத்தை தான் தாக்குதல் பண்ணும், இல்லைன்னா தீவிரவாத அமைப்பை தாக்குதல் பண்ணும். போயும் சாதாரண மக்கள், நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வாழ்ற இடத்துல போயிட்டு தாக்குதல் பண்றதுன்றது ரொம்பவே கடுப்பான ஒரு விஷயம். அதனாலதான் நிறைய பேர் வந்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற விஷயத்த ட்ரெண்டிங் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்ற இமேஜுக்கு பின்னாடி இருக்க பேசிக்கான அவுட்லைன். இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்றது பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா போடப்பட்ட ஒரு இமேஜ் தான். நிறைய பேர் வந்து இது போட்டுட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயமே தெரியாம. ஸோ இதை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் மக்கள் அப்ப ஹிரோஷிமா நாகசாகி மேல தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அப்ப அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால நேரில் பார்த்திருக்க முடியாது. ஒரு சில இமேஜ் பார்த்திருக்கலாம், ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் பார்த்திருக்கலாம். அவங்க இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாலஸ்தீன்ல நடந்திருக்கு பாத்தீங்களா, இந்த அட்டாக்ஸ் மூலியமா வந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம். பட் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. வார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம இருக்கிறப்பவே நடக்குது அப்படின்றத நினைக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க படுற கஷ்டத்தை நம்ம வெளியில இருந்து பாக்குறோம். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத நம்ம சரியா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த போர்னால ஒரு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு அழகான ஒரு படம் தான் கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ் அப்படின்ற ஒரு படம். அனிமேட்டட் படம் தான், செம்ம சூப்பரா இருக்கும். அந்த மூவி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாகி நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க, அதில் பாதிக்கப்பட்ட அப்பா அம்மாவை இழந்த ஒரு 2 பசங்களோட வாழ்க்கையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமேட்டட் மூவியை கண்டிப்பாக போய் பாருங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீராவது நீங்கள் விடுவீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ரொம்ப சின்ன வீடியோ தான். என்னதான் போர் அப்படி இப்படின்னு வந்து நிறைய மக்கள் செத்தாலும் எந்த ஒரு கடவுளும் வந்து காப்பாற்ற போறதில்ல, ஹியூமனிட்டி மட்டும் தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஸோ இந்த போரெல்லாம் எப்போ நிற்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.